பிள்ளைகளுக்குன்னு உரிமை இருக்கிறது. நம்ம பெற்றோராக இருக்கிறோம் என்கிற வகையில் நம்ம எதை வேண்டாலும் செய்து விடலாமா, அல்லது பிள்ளைகளுக்கு என்று நம்ம வழங்க வேண்டிய உரிமைகள் இருக்கிறதா என்றால் அதுக்கு ஏராளமான உரிமைகளை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. அதில் முதலாவது உரிமை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா. எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அது பிறக்கிறது இஸ்லாமிய கொள்கையில் தான் பிறக்கிறது. முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு பிறந்தாலும் சரிதான், அந்த உள் மனசில் அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒரு படைத்த இறைவன் தான் இருக்கிறான், அவன் தான் நமக்கு இறைவன்கிற மாதிரி தான் இயற்கையாக விட்டால் அது வளர்ந்துடும். அப்போ எல்லா குழந்தைகளுமே இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கின்றன. அப்போ வேறு எப்படி மாறுறாங்க, எதனால் மாறுகிறார்கள் என்று கேட்டால், அபவாஹு யுஹவ்விதானிஹி, அவனுடைய பெற்றோர்கள் தான் அவனை யகூதியாக யூதராக ஆக்குகிறார்கள். ஒய்யு நஸ்ஸிரானிஹி, அவங்க பெற்றோர்கள் தான் அவனை நஸ்ரானியாக மாற்றுகிறார்கள். அவ்யு மஜ்ஜிசானிஹி, அல்லது அவனை நெருப்பு வணங்கியாக மாற்றுகிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்களாக பிள்ளைகள் மாறுவதற்கு காரணம் பெற்றோர் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரமாக அபூ ஹுரைரா இந்த ஹதீஸ் அறிவித்து விட்டு ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறார். ஃபித்ரத் அல்லாஹி அல்லதி ஃபத்ரன்னாஸ் அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ். அல்லாஹ் மனிதர்களை எந்த இயற்கை அமைப்பில் படைத்திருக்கிறானோ அந்த இயற்கை அமைப்பில் தான் எல்லா குழந்தைகளும் பிறக்கிறது என்று சொல்லி 30வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அப்போ இந்த வசனத்தில் அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எல்லா குழந்தைகளுமே இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறக்கிறது. அதை வளர்க்கிற முறையினால் தான் கெட்டு போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நம்ம பெற்றோராக, தந்தையாக, தாயாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை பெறுவதற்கு முன்னாடி நம்ம எப்படி தாண்டூன்னுத்தனமாக சுற்றி கொண்டிருந்தோமோ அப்படி இருக்க முடியாது. இந்த குழந்தைகளை ஒன்றும் அறியாமல் நம்ம கையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த குழந்தைகளுக்கு உணவு, போக்குவரத்தெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவோம். அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய டீச்சிங் பாடம், அவங்களுக்கு வழங்க வேண்டிய பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் சொல்லி வளர்க்கிற பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த பெற்றோர்கள் கவனிப்பார்ட்டு விடப்படுறாங்க இல்லையா, அதுக்கு அடித்தளமை என்ன, எதனால் அவன் கவனிப்பார்ட்டு விடப்படுறான் என்றால், அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி வளர்க்கலை. உங்களுக்கு பயந்துக்கிட்டு பிள்ளைகள் உங்களை கவனிக்க மாட்டாங்க. உங்களையும் எங்களையும் படைத்த இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் நம்ம சரியாக பெற்றோரை கவனிக்காவிட்டால் தண்டிப்பான் என்ற பாடத்தை நீங்க சொல்லி கொடுத்திருந்தால், அவன் இஸ்லாத்தை பேணும் பொழுது உங்களை கவனிக்கிறது சேர்ந்து அடங்கிடும். நீங்க புள்ளை என்ன வேண்டாலும் வளர்ந்துட்டு போகுது, தரதலையா போட்டு போகுது, அது எந்த நிலையில போனா நம்ம கண்டுக்கிற வேணாம் என்று விட்ட காரணத்தினால தான் அவன் எப்ப புள்ள இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறானோ, இஸ்லாமிய பண்பாடு பழக்க வழக்கங்கள் இல்லாமல் வளர்கிறானோ, அப்ப அது உங்களுக்கு ஆபத்தை முடிகிறது. உங்களை ஏன் கவனிக்க மாட்டேங்கிறான், நீங்க அப்படி வளர்த்திருக்கிறீங்க. அப்ப பிள்ளைகளை வளர்க்கிறது அழகிய முறையில் வளர்க்கிற ஒரு பொறுப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. வளர்த்த அழகை வளர்த்து எடுத்துடலாம். ஏன்னா இயற்கையில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் குழந்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆரம்பம் முதலே சரியான பாடத்தை சொல்லிக்கொண்டே வந்தோம் என்று சொன்னால், அந்த குழந்தைகளை அடிப்படை கல்வியை துவக்கத்திலே கொடுத்தோம் என்று சொன்னால் நல்ல சாலிகான குழந்தையாக அந்த குழந்தை வளரும். இதற்கு சான்றாக இந்த இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது என்ற இந்த ஹதீஸுக்கு ஒரு கூடுதல் விளக்கத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ முஸ்லீமுக்கு பிறக்கிற குழந்தைகள் சொர்க்கத்துக்கு போவாங்க என்று நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அதனுடைய நிலைமை என்ன? இந்த ஹதீஸ் பிரகாரம் இயற்கையாக தானே பிறக்குது. இயற்கை மார்க்கத்தில் பிறந்தால் குழந்தையாக இறந்து போய், முஸ்லீம் அல்லாதவருக்கு பிறக்கிற குழந்தை இறந்து விடுகிறது. 1 வயசுல, 2 வயசுல, 5 வயசுல இறந்து விடுகிறது. அந்த குழந்தை இஸ்லாத்தில் இறந்ததாக எடுத்துக்கொள்ளப்படுமா அல்லது பெற்றோருடைய மார்க்கத்தில் இருந்ததாக எடுத்துக்கொள்ளப்படுமா என்றால் இயற்கை மார்க்கத்தில் இருந்ததாக தான் எடுத்துக்கொள்ளப்படும். இதற்கு சான்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். ஒரு நாள் தொழுது முடித்த பிறகு, அடிக்கடி இது மாதிரி சொல்வார்கள், தொழுது முடித்த பிறகு நீங்கள் யாராவது இன்னைக்கு கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. திடீர்னு என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நீங்கள் யாராவது கனவு எதுவும் கண்டீர்களான்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் கனவு கண்டதாக இருந்தால் சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட கனவை சொல்வார்கள். இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்வார்கள். கனவை பொறுத்த வரைக்கும் நம்ம கனவுக்கும் நபிமாருடைய கனவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம கனவு கண்டோம்னு சொன்னால் சைத்தானுடைய வேலையா இருக்கலாம், அது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தின்னு இருக்க முடியாது. ஆனால் நபிமார்கள் கனவு கண்டாங்கடா என்ன அர்த்தம்? அது அல்லாஹ் சொல்ல வேண்டிய செய்தியை கனவின் மூலமாக சொல்லுவான். வஹி, நபிமார்கள் தூக்கத்தில் ஒரு காட்சி அல்லாஹ் காட்டுறான் என்று சொன்னால் அது சைத்தானுடைய குழப்பம் கிடையாது.
அல்லது வீண் பிரேமை கிடையாது. அல்லாஹ் அந்த செய்தியை போட்டு அறிவிக்கிறான் என்றுதான் அர்த்தம். இதை அடிப்படையில் வழங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு சான்றாக சொல்வதாக இருந்தால், இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்க மகனை அறுத்து பலியிடணும்னு அல்லாஹ் உத்தரவிட்டான்னு சொல்றோம்ல, அந்த உத்தரவு எப்படி இட்டான்? எந்த ஒரு ஆர்டர்ல பண்ணவில்லை, கனவுல தான் காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, மகன்கிட்ட சொல்லுவாங்க, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபந்துர் மாதா தரா, என் அருமை மகனே, நான் கனவிலே உன்னை அறுத்து பலியிடுவது போல கண்டேன், நீ என்ன சொல்கிறாய்? யா அபத்திஃபால் மாத்தூமர், தந்தையே உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டது செஞ்சிருங்க. அப்ப தந்தை மகன்கிட்ட சொல்றாரு, எப்படி சொல்றாரு? உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி கனவில் கண்டேன். அப்ப கனவுல நம்ம கண்டா செஞ்சிருவோமா? நீங்க ஏதாவது ஒரு கனவுல பாக்குறீங்க, கிணத்துல விழுற மாதிரி கனவு கண்டீங்க, இப்ப விழுந்துருவோமா? விழமாட்டோம். ஏன்? நம்ம கனவு ஒரு குழப்பம், மனப்பிரேமை, சைத்தானுடைய வேலையாக இருக்கலாம். நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவுல ஒரு காட்சியை காட்டினால் அது மாதிரி செய்யின்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த கனவை பார்க்குறாங்க. கனவை பார்த்தோன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை என்று விளங்கி கொண்டு அந்த குழந்தையை அறுப்பதற்கு முன் வருகிறார்கள். அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவுல எதெல்லாம் பார்த்தார்கள் என்று ஹதீஸில் நீங்கள் காணுகிறீர்களோ அது எல்லாமே மார்க்கம், அது எல்லாமே வஹி, அதெல்லாம் ஹதீஸ் மாதிரி தான். குர்ஆன் ஹதீஸ் எப்படி ஆதாரமாக இருக்கிறதோ நபிமாருடைய கனவுகளும் ஹதீஸுகள் தான். இதை விளங்கி கொண்டு இந்த சம்பவத்தை பார்க்கணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லி, அதாவது 2 பேர் வானவர்கள், 2 வானவர் வந்த கனவுல 2 மலக்குகள் என்ன செய்யறாங்க, என் கனவில் வந்தார்கள். என்னை மேல உலகத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். அவங்களோட நான் போறேன். போகும் பொழுது பல காட்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வானுலகத்தில் உள்ள பல காட்சிகளை எல்லாத்தையும் பார்க்கறாங்க கனவுலையே. அது நீண்ட ஒரு பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸுடைய நம்பர் 7047. முழு சம்பவத்தை அறிகிறது, அதில் பார்த்துக்கிறங்க. நமக்கு தேவையானது மட்டும். பெரிய சம்பவம் அது. ஒவ்வொரு காட்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே போறாங்க. அவங்க பார்த்த காட்சியில் ஒரு காட்சி என்னன்னு கேட்டால், ஒரு மனிதர் இருக்கிறார், நல்ல உயரமான டாலாக ஒரு உயரமான ஒரு மனிதர் இருக்கிறார். அவரை சுற்றி குழந்தைகளாக இருக்குது. ஒரு ஆள் உயரமான ஒரு ஆள் இருக்கிறாரு. அந்த கனவுல அவரை சுற்றி பருவம் அடையாத சிறுவர்கள் இருப்பாங்கல்ல, 1 வயசு 2 வயசு 5 வயசு 10 வயசு குழந்தைகளாக சுற்றி இருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர் உட்கார்ந்துருக்காரு, இவர் யாரு? இவரை சுற்றி பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, இவங்கெல்லாம் யாரு என்று கேட்கும் பொழுது அப்போ சொல்றாங்க, மலக்குமார்கள் வழியாக பதில் சொல்லப்படுகிறது. இவங்க யார் என்றால், அம்மல் வில்தானுல்லதீன ஹவ்லஹு, இப்ராஹிம், அந்த உட்கார்ந்து நீளமா உயரமா இருக்கிறாரு, அவர் தான் இப்ராஹிம் நபி. இந்த உயரமான ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காருன்னு வருதுல, அவர் யாரு? இப்ராஹிம் நபி. அவரை சுற்றி பிள்ளைங்களா இருக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளைகள் சிறுவர்கள் யாருன்னு கேட்டா, குல்லு மௌலூதின் மாத் அலல் ஃபித்ரா, அதாவது பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி மரணித்து விட்ட எல்லா குழந்தைகளும். அது பருவ வயசு அடைகிறதுக்கு முன்னாடி 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு 10 வயசு இந்த மாதிரி பருவ வயசுக்கு முன்னாடி இறந்து போன குழந்தைகள் எல்லாம் அங்க எடுத்து காட்டப்படுறாங்க. அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் அதுல ஒரு கிராஸ் செக் பண்றாங்க. அந்த கனவுல ஒரு கூடுதல் விளக்கம் கேட்கறாங்க. என்ன கூடுதல் விளக்கம்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, அவுலாதுல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்குகளுடைய பிள்ளைகளுக்குமா? அதை சுற்றி இருக்கிற குழந்தைகள்ங்கிறீங்களே, அந்த குழந்தைகள் முஸ்லீமுடைய பிள்ளைகள் மட்டும் இருப்பாங்களா, அல்ல முஸ்லீமா இல்லாம அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்களே அவங்க குழந்தைகளும் அதில் இருப்பார்களா என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவுலாதுல் முஷ்ரிக்கீன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்களே அவங்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அவங்க பருவ வயசுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவரை சுற்றி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் தர்றாங்க. அப்ப இந்த இயற்கை மார்க்கத்தில் குழந்தை பிறக்குது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது 1 வயசு 2 வயசுல இறந்து போச்சுன்னா நேரடி சொர்க்கம் தான். 5 வயசுல மௌத்தா போனா அந்த குழந்தைக்கு சொர்க்கம் தான். அந்த பருவ வயசு அடைஞ்சு விவரம் அதுக்கு பிறகு செய்யறது தான் நன்மை தீமையாக கணக்கில் எடுக்கப்படும். குழந்தைகளை மரணிக்கிற யாரா இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போவார்கள்ங்கிற அடிப்படையில் அப்ப அல்லாஹ் நம்மகிட்ட அந்த குழந்தையை தருவது ஒரு பாவமும் இல்லாதவனாக நம்ம எப்படியெல்லாம் அதை விரும்புகிறோமோ அப்படி உருவாக்குகிற வகையில் அல்லாஹ் நம்ம தந்திருக்கிறான். அப்ப அந்த குழந்தையை வளர்ப்பில் என்ன கவனம் செலுத்தணும்னு கேட்டா, இந்த குழந்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், இவனை ஆகிரத்துக்கு உரியவனாக நம்ம வளர்க்க வேண்டும். துன்யாவுக்கு உரியவனாக வளர்த்து விடாமல் மறுமைக்காக வாழக்கூடியவனாக நம்ம பிள்ளையை வளர்க்க வேண்டும். இந்த மறுமைக்காக வளர்க்க வேண்டும் என்று வந்துட்டாலேயே அவன் தன்னளவுனே நல்லவன் ஆக்கிடுவான். உங்களுக்கு நல்லது. பெற்றோர்களாக இருக்கிற உங்களையும் எப்போ கவனிப்பான்? நல்லவனானா குரானை படிப்பான், நல்லவனானா ஹதீஸை படிப்பான். அந்த குரான் ஹதீஸை என்ன சொல்லு, உன் தாய் தந்தையரை கவனிப்பான்னு சொல்லு.
அல்லாஹ் வணங்குறதுக்கு அடுத்தபடியாக பெற்றோர் தான் கவனிக்கணும் என்கிற வசனத்தை அவன் படிப்பான். எந்த ஒரு மனிதனும் சொல்லி கேட்பதை விட அல்லாஹ்வே சொன்னா கேட்பானா இல்லையா? நீ அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் மறுமையுடைய அச்சத்தையும் போட்டு ஒருத்தனை வளர்த்துட்டீங்கன்னு சொன்னா அவனும் நல்லா இருப்பான், உங்களை நல்லபடியாக வைத்துக் கொள்வான். இந்த விஷயத்தில் நம்ம தவறு செய்கிற காரணத்தினால்தான் அதிகமான பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிப்பது கிடையாது. செல்லம் கொடுத்து அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் தவறானதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, மார்க்க தடை செய்த காரியம் போனாலும் போயிட்டு வான்னு சொல்வது, இந்த மாதிரி நீங்க வளர்த்துட்டீங்கன்னு சொன்னா அவனுக்கு மேல ஒரு சக்தி இருந்து கண்காணிக்கிறான்னு அவனுக்கு எப்படி வரும்? அப்படி வரலன்னா அவங்களை எப்படி கவனிப்பான்? அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம பார்க்கணும். அப்ப குழந்தை வளர்ப்புல முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆகிரத்துக்குரியவர்களாக நம்ம பிள்ளையை கொண்டு போகணும். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 66வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை காத்துக்கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தாரை காத்துக்கொள்ளுங்கள், நரகத்தை விட்டு காத்துக்கொள்ளுங்கள். நரகத்தை விட்டும் நீங்களும் போகக்கூடாது, நான் மட்டும் நரகத்துக்கு போகாம இருந்தா போதுன்னு இருக்கக்கூடாது. குடும்பத்தையும் பாதுகாத்து, குடும்பம்னா மனைவி மக்கள், உங்களையும் காத்துக்கொள்ளுங்கள், வஹ்லீக்கும், உங்கள் மனைவி மக்களையும் நீங்கள் என்ன செய்ய நரகத்தை விட்டு காத்துக்கொள்ளுங்கள். வகூதஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருளாக மக்களையும் கற்களையும் போட்டு எரிக்கப்படும். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், கடுமையான கொடூரமான வானவர்கள் அதற்கு காவலர்களாக இருக்கிறார்கள். லா யாஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீற மாட்டார்கள். வ யஃபலூன மா யூமரூன், அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்து முடிப்பார்கள். அப்படிப்பட்ட மலக்குகள் கண்ட்ரோல்ல ஒரு நரகம் இருக்கிறது, அந்த நரகத்துக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை சொல்லி வளர்க்கணும் என்று அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுறான். நீங்கள் உங்களையும் காத்துக்கொள்ள வேண்டும், உங்கள் குடும்பத்தாரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதையும் இந்த ஹதீஸில், இந்த ஆயத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா மனிதர்களுக்குமே இஸ்லாத்தில் பொறுப்பு இருக்குங்க. பொறுப்பு இன்று நம்ம என்ன வழங்கி இருக்கிறோம்? ஒரு 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 இயக்கம் இயக்கக்கூடிய தலைவருக்கு பொறுப்பு, ஒரு நிறுவனம் என்றால் நிறுவனத்துடைய முதலாளிக்கு பொறுப்பு, ஒரு அரசாங்கம் என்று கேட்டால் அதனுடைய முதல்வருக்கு பிரதமருக்கு பொறுப்பு, இந்த ஒரு மாவட்டம் என்றால் அதனுடைய கலெக்டருக்கு பொறுப்பு. இப்படி தான் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், பொறுப்பை வச்சிருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுமே அவனுக்கு கீழே சில ஆட்கள் இருப்பாங்க, அந்த பொறுப்பை செஞ்சு ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில் இது 2409வது ஹதீஸில் இருக்கிறது, குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர்கள், ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண் அத்தனை பேரும் பொறுப்பாளர்கள். ஓ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அவனுடைய பொறுப்புக்கு கீழே உள்ளவர்களை பற்றி கேட்கப்படுவார்கள். அப்ப நீங்க தந்தையாக இருந்தால் உங்க பிள்ளையுடைய தவறுகளை பற்றி உங்கள்கிட்ட கேட்கப்படும். அவங்க செஞ்ச தவறுக்கு இல்லை, எப்படி வளர்த்தீங்கன்னு, ஏன் அந்த மாதிரி ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, ஏன் சரியான தர்பியத்தை கொடுக்கவில்லை, அவன் தருதலையா போதை விட்டு கொண்டிருந்தாய் என்று கேட்கப்படும். ஒரு கணவன் மனைவி சம்பந்தமாக கேட்கப்படுவான், நீ அன்பு செலுத்துறேங்கிற பேர்ல உங்களுக்கு ஏன் ரொம்ப செல்லம் கொடுத்தாய், இஸ்லாம் சொல்லக்கூடிய வரம்பை மீறும் பொழுது நீ ஏன் அறிவுறுத்தவில்லை, அவருக்கு ஏன் போதனை செய்யவில்லை. இப்படி எல்லாருக்கும் குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருத்தருமே ஒரு பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். ஓ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, தனக்கு கீழே உள்ளவர்களை குறித்து அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அப்ப பாவம், நம்ம பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காவிட்டால் அது ஒரு பாவம். மனைவி மக்களை கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கவில்லை என்று சொன்னால் அது பாவம். ஒரு தாய் தன்னுடைய மகனை சரியான முறையில் வளர்க்கவில்லை என்று சொன்னால் ஏன் வளர்க்கலன்னு ஒரு கொஸ்டின் இருக்கிறது. கொஸ்டின் இருந்தால் மர்ம வாழ்க்கை நம்ம பாதிக்கும். ஃபுல் இமாமு ராயின், ஒரு இமாமாக இருக்கிறார், ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார், அவர் பொறுப்பாளராக இருக்கிறாரு. ஒவ்வொரு மசூலுன் ராயத்திஹி, அவருக்கு கீழே உள்ளதை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு ரஜுலு ராயின் ஃபி அஹ்லிஹி, ஒரு ஆண் மகன் தன் குடும்பத்துக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான். ஒவ்வொ மசூலுன் அன் ராயத்திஹி, அவனுடைய பொறுப்புக்கு கீழே உள்ளவர்களை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒல் மராத்து ஃபி பைத்தி ஸௌஜிஹா ராயத்துன், ஒரு பெண் கணவனுடைய வீட்டில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாள், அவளுடைய பொறுப்பை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். உல் ஹாதிமு ஃபி மாலி ஸய்யிதிஹி ராயின், ஒரு ஊழியன் இருக்கிறான், அவன் முதலாளியுடைய அந்த பொருளாதாரத்துக்கு இவன் பொறுப்பாளி, இவன் நம்பி தானே படிச்சிருக்காரு. ஒரு நிறுவனத்தை ஒரு வேலைக்காரன் ஒப்படைச்சிருக்கிறோம், ஒரு கணக்கு பிள்ளைட்டு ஒப்படைச்சிருக்கோம், மேனேஜர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம், அவன் பொறுப்பாளி ஆயிரம். எதுக்கு இதை நம்ம ஒழுங்கா செய்யலைன்னு சொன்னா இதுக்கு நம்ம கேள்வி இருக்குது. முதலாளியும் கேட்பான், அல்லாவும் கேட்பான். அப்ப யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கிறதோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற இந்த விஷயம் பிள்ளைகள் விஷயத்துக்கு ரொம்ப பொருந்துமா இல்லையா? அப்ப பிள்ளைகளை அல்லாஹ் தந்துட்டான்னு சொன்னா இது எப்படி நம்ம ஆகிரத்துக்கு உள்ளதாக ஆக்குவதுன்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வளர்க்குற அந்த பிள்ளைகளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ஏற்றவாறு ஒழுக்கம், பண்பாடு, வணக்க வழிபாடு, அகீதா எல்லாத்தையும் அந்த சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து என்ன செய்யணும், பயிற்றுவிக்க வேண்டும்ங்கிறது முக்கியமான கடமை. இந்த கடமையை தான் நம்ம தவறி விடுகிறோம். பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய பேர் இந்த தப்பு செய்கிறோம், அதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி
இப்போ எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி இவங்களுடைய வரலாறை சொல்லும் பொழுதெல்லாம் பிள்ளைங்களை இப்படி தான் வளர்த்தாங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி வளர்த்தாங்களாம்? இது காலலகு ரப்பு அஸ்லிம், இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பார்த்து அல்லாஹ் சொன்னா அஸ்லிம், இப்ராஹிமை கட்டுப்படு என்று இப்ராஹிம் நபிட்டு அல்லாஹ் சொல்றான். கால அவர் சொன்னாரு அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்படுகிறேன். நீ ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது நான் என்ன மறுக்கவா போறேன்? நான் உனக்கு கட்டுப்படுகிறேன் என்று அவர் சொன்னார். சொன்ன உடனே வஸ்ஸாபிஹா இப்ராஹிமு, இதை இப்ராஹிம் அவர்கள் வசியத்து செய்தார்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்கிற ஒரு செய்தியை மரண சாசனமாக சொல்லி சொன்னார்கள். பனீஹி, தன் பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ் தனக்கு கட்டுப்படுமாறு எனக்கு சொல்லிட்டான், நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கணும். அப்ப ஏகத்துவத்தை சொல்லியிருக்காரு, பெரிய விரிவா பயான்லாம் வராது, இதை நீங்க டெவலப் பண்ணிக்கிறணும். இறைவனு கட்டுப்படுன்னு சொன்னார்னு சொன்னா அது குறித்த சட்டங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்க்கிறார்னு அர்த்தம். அது அனைத்தையும் நல்லா சொல்ல மாட்டான், ஒரு வரியில எல்லாம் அடங்கிடும். தன் பிள்ளைகளுக்கு நெஞ்சார், இதை வசியத்து செய்தார். பிள்ளைகளுக்கு மட்டும் செய்யல, யாக்கூபும் வசியத்து செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க பிள்ளைங்கள்டா யாரு? இஸ்மாயில், இஸ்ஹாக், இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் வசியத்து பண்ணிடுறாரு. அந்த இஸ்ஹாக்குடைய மகன் யாரு? யாக்கூப் பேரன். அந்த பேர பிள்ளையும் வசியத்து செஞ்சார். எப்படி வசியத்து செஞ்சாரா? யா பனிய, என் மக்களே, இன்னல்லாஹ் ஹஸ்தஃபாலக்கும் தீன, இந்த தீனை அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்து விட்டான். இந்த மார்க்கத்தை எத்தனை பேருக்கு இந்த மார்க்கம் கிடைக்கல, உங்களுக்கு வாரிசு முறையில் கிடைச்சி போயிடுச்சு, மற்றவங்களுக்கு இந்த மார்க்கம் கிடைக்கல. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்து விட்டான். ஃபலா தமூத்துன்ன இல்லா வன்து முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீமாகவே தவிர மரணிக்க கூடாது. முஸ்லீமாக மரணிக்கிறேன் என்ன அர்த்தம்? எப்போ மரணம் வரும்னு தெரிஞ்சு அன்னைக்கு பார்த்து முஸ்லீம் ஆகிக்கிறலாம். மரணம் நமக்கு தெரியுமா? முஸ்லீமாகவே தவிர நீங்கள் மரணிக்க கூடாது, முஸ்லீமாகத்தான் நீங்கள் மரணிக்கணும் என்று வசியம் செய்யறாங்க. முஸ்லீமா மரணிக்கணுங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டா 24 ஹவர்ஸ் முஸ்லீமா வாழணும், அப்பதான் முஸ்லீமா மரணிக்க முடியும். நம்ம முஸ்லீமா மரணிக்க போறோம்னு சொல்லிட்டு ஆட்டமெல்லாம் போட்டுட்டு நம்ம நாளை கழிச்சு மூத்தா போறோம் அன்னைக்கு நல்லவன் ஆகிக்கிற முடியுமா? தெரியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கு அவனுடைய மரணம் தெரியவில்லை என்று சொன்னால் முஸ்லீமா மரணிக்கிறதுக்கு அர்த்தம் என்னப்ப? எல்லா நேரமும் முஸ்லீமான இருக்கணும், அப்பதான் எப்ப மூத்த வந்தாலும் முஸ்லீம் மூத்தா போவேன். எல்லா நாளிலையும், எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலையுமே நீ முஸ்லீமாகவே இருக்கணும். நான் முஸ்லீமு, நான் ஒரு முஸ்லீமு, இறைவனை மீற மாட்டேன், இறைவன் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன், இறைவன் வணக்கத்தை சரியா செய்வேன், இப்படி உணர்வோடு இருந்தா தான் முஸ்லீமாக மரணிக்கிற கன்ஃபார்ம் ஆகும். சில நேரத்தில் நல்லவனாக, சில நேரத்தில் கெட்டவனாக, சில நேரத்தில் கொள்கைவாதியாக, சில நேரத்தில் கொள்கை மாற்றமாக இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் மௌத்தா போனா முஸ்லீமா மௌத்தா போக முடியாது. அப்ப நபிமார்கள் என்ன மாதிரி அறிவுரை சொல்றாங்கன்னு கேட்டா, வலா தமூத்துனா இன்னல்லாஹ் ஹஸ்தஃபாலக்கும் தீன, இந்த தீனை அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்து தந்திருக்கிறான். ஃபலா தமூத்துன்ன இல்லா வன்து முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர வேறு விதமாக மூத்தாக கூடாது. முஸ்லீமா தான் சாவணும், அப்படின்னா முஸ்லீமா வாழணும்னு அர்த்தம். முஸ்லீமா சாவணும்க்கு அர்த்தம் என்னது? முஸ்லீமா எப்போதும் வாழணும், அப்பதான் முஸ்லீமா சாவ முடியும் என்று வசியத்து செய்தார்கள். அதுக்கப்புறம் இப்படி இந்த வசியத்து செஞ்ச பிறகு கூட மீறிட்டாங்க. அந்த யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள் தான் நினைஞ்சாங்க, செத்து போன ஆளுக்கெல்லாம் தர்கா கட்டுறது இதெல்லாம் செஞ்ச யூதர்கள் தான் செஞ்சாங்க. அதை பத்தி எல்லாம் கேட்கிறான். அம் குன்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மௌத், யாக்கூபுக்கு மரணம் வந்துச்சே, அப்ப நீங்க ஆஜர் பக்கத்தில் இருந்தீங்களா? அவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா என்று யாக்கூப் நபி அவர்கள், யாக்கூப்னா இஸ்ராயல்ங்கிறாங்கல்ல, அவர் யாக்கூப் நபி அவர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இது காலலி பனிஹி, தங்களுடைய பிள்ளைகள்லாம் அழைத்து வைத்து யாக்கூப் நபி சொல்றாரு. அவருடைய பிள்ளைகள், யாக்கூப் நபியுடைய பிள்ளையார் யூசுஃப், அவங்களாம் அவருடைய பிள்ளைகள். பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, மா தாபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள்? நான் மொத்தா போறேன், இதுக்கு பிறகு நீ யாரை வணங்குவீங்க என்று கேட்கிறார்கள். அப்ப காலு பிள்ளைகள் எல்லாருமே சொன்னாங்க, நாபுது இலாஹக, உங்க இறைவனை நாங்கள் வணங்குவோம். ஓ இலாஹ ஆபாயிக்க இப்ராஹிம் ஓ இஸ்மாயில் ஓ இஸ்ஹாக், உங்களுடைய முன்னோர்களாகிய இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்குடைய இறைவனையும் நாங்கள் வணங்குவோம். இலாஹன் வாஹிதா, அந்த ஒரே இறைவனை தான் வணங்குவோம். நஹ்னுலஹு முஸ்லிமூன், அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்று யாக்கூப் நபி வசியத்து செய்கிறார்கள், உறுதிமொழி வாங்குகிறார்கள். அந்த உறுதிமொழியை பிள்ளைகளும் கொடுக்கிறார்கள். அந்த உறுதிமொழி என்ன? ஏகத்துவ உறுதிமொழி. இலாஹன் வாஹிதா, ஒரே ஒரு கடவுளை வணங்குவோமே தவிர, எந்த கடவுளை இப்ராஹிம் நபி வணங்கினாரோ, எந்த கடவுளை இஸ்மாயில் நபி வணங்கினாரோ, எந்த கடவுளை இஸ்ஹாக் நபி வணங்கினாரோ, எந்த கடவுளை யாக்கூப் ஆகிய நீங்கள் வணங்குகிறீர்களோ அந்த கடவுளை தான் நாங்களும் வணங்குவோம் என்று யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? அந்த உறுதிமொழி கொடுத்தார்கள் வருது. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? ஃபர்ஸ்ட் வளர்க்கணும் என்றால் இந்த நபிமார்கள் அல்லாஹ் இதுக்கு சொல்லி காட்டுறான். இந்த நபிமாருடைய வரலாறை எதுக்கு சொல்லி காட்டுறான்?
எல்லா நபிமாருடைய வரலாறுலையும் உசுவத்தன் ஹசனா, உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்ற அடிப்படை தான் சொல்லுகிறான். அப்போ இப்ராஹிம் நபி இப்படி நடந்தாங்க, இஸ்மாயில் நபி இப்படி நடந்தாங்க, யாக்கூப் நபி நடந்தாங்கன்னு சொன்னால், அப்போ இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு பேசிக்காக எதை சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டால் ஒரு இறைவன் தான். அங்கே மிஸ்டேக் பண்ணினா நீங்கள் நரகம் தான், நிரந்தர நரகமாகி போயிடும். அந்த ஒரு விஷயம் கரெக்டாக இருந்து வேற வேற தவறுகள் இருந்தால் கூட எல்லாம் மன்னிச்சிருவான். அந்த ஏகத்துவ கொள்கையில் ஒரு இறைவனைத்தான் வணங்கணும், அல்லாஹ்வுடைய இடத்துல எதையும் யாரையும் வைக்க மாட்டேன் என்ற ஒரு கொள்கையை சொல்லி வளர்த்தால்தான் அவன் குரான் படியும் ஹதீஸ் படியும் நடக்கக்கூடிய நன்மகனாக வளர முடியும். இந்த குரான்ல 2வது அத்தியாயத்தில் 133வது வசனத்தில் இப்போ நான் சொன்ன செய்தி இருக்கிறது. அப்போ குழந்தைகளை என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு சோறு கொடுக்கறது கஞ்சி கொடுக்கறது எல்லாம் வளர்த்தல், அது அல்லாஹ் சொல்லாமல் நீங்கள் செஞ்சிருவீங்க. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் கவனிச்சிருவீங்க. எது முக்கியமாக கவனிக்கணும், இவங்களுக்கு தீனை சொல்லி கொடுக்கணும். சுற்று வட்டாரமெல்லாம் வெவ்வேறு கொள்கைகள் இருக்கிறாங்க. அந்த பழக்க வழக்கங்கள் நம்ம பிள்ளையை மாற்றிடும். வேற வேற பழக்கத்தை படிச்சுட்டு உள்ள வருவான். ஒவ்வொரு நாள் கண்காணிக்க வேண்டும், இவனுடைய கொள்கையில் தடுமாற்றம் இருக்குதா, தப்பான விஷயங்கள் அறிஞ்சிக்கிட்டு வர்றானா அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணித்து கொண்டு என்ன செய்யணும், பிள்ளைகளை வளர்க்கணும். எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு கேட்டால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு இருக்கிற விட சிறப்பு சட்டம் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சில சிறப்பு சட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு சிறப்பு சட்டம் என்னன்னு கேட்டால், இந்த ஜக்காத்து கொடுக்குறாங்கல்ல பொருள், அந்த ஜக்காத்து பொருளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடக்கூடாது. கோடி கோடியாக ஜக்காத்து குவிந்தாலும் சரி, அந்த ஜக்காத்திலிருந்து ஒரு துரும்பையும் என்ன செய்யக்கூடாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ற ஹராம். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் ஹராம் இல்லை, ரசூலுடைய மனைவிமார்களும் சாப்பிடக்கூடாது. மனைவிமாருக்கு மட்டும் ஹராம் இல்லை, அவங்க பிள்ளைகளும் சாப்பிடக்கூடாது. பிள்ளைகளும் ஹராம் இல்லை, பேரம்பேத்திலிருந்து கியாமத் வரைக்கும் யாரெல்லாம் நாங்கள் ரசூலுல்லாஹ் பரம்பரை இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அப்படி இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ஜக்காத்து ஹராம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அந்தஸ்துக்கு அவன் பிச்சை எடுத்துருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்பம்னு சொல்லி கொண்டு நினைச்சான், ஊரா போய் பிச்சை எடுத்து அது ஜக்காத்தை வாங்கக்கூடாது, அது கீழே உள்ளது பிச்சைங்கிறது. பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கெடுக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு ஜக்காத்து ஹராம், சாப்பிடக்கூடாது. எப்படி பன்றி சாப்பிடக்கூடாது, நம்மளாம் பன்றி சாப்பிடக்கூடாது, நாய் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஜக்காத்து அவங்க சாப்பிட ஹராம் ஆயிரும். நபிகள் நாயகத்துடைய குடும்பமாக இருந்து ஜக்காத்து பொருளை சாப்பிட்டால் ஹராம் ஆயிரும். அப்போ இந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் ஹசன் இருக்காங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள அலியுடைய மகன் ஹசன் பின் அலி அவர்கள் சதக்காவுடைய ஜக்காத்துடைய பேரிச்சம்பளம் பள்ளிவாசலில் குவித்து வைத்திருக்கிறாங்க. பள்ளிவாசல்னா இப்படி ஒரு கட்டடம் மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்து பள்ளிவாசல் என்பது பிரம்மாண்டமான ஒரு இடம். தொழுவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொண்டார்களே தவிர அதை சுற்றி பெரிய வளாகமே இருந்தது. அந்த வளாகத்தில் வீர விளையாட்டு நடக்கும், கைதிகள் அங்கே தான் கட்டி போடுவார்கள், போர் பயிற்சி அங்கே தான் எடுப்பார்கள், ஜக்காத்துடைய ஒட்டகங்களெல்லாம் ஒரு பக்கம் கட்டி போட்டு வைத்திருப்பார்கள், பேரிச்சம்பழங்கள் ஒரு பக்கம் குவிக்கப்பட்டு கிடக்கும். அந்த பள்ளியில் தான் எல்லாமே இருக்கும். பிரம்மாண்டமான ஒரு இடம் அந்த மஸ்ஜித் நபியுடைய இடம். ரசூலுல்லாஹ் காலத்தில் தொழுகைக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கி கொண்டார்களே தவிர மீது எல்லாருக்குமே இடம் தரக்கூடிய ஒரு பெரிய இடமாக இருந்தது. அங்கே ஜக்காத்துடைய பேரிச்சம்பழம் குவியலாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஹசன் என்ன செய்கிறார், சின்ன பிள்ளை தானே தெரியாதுல, ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில் வச்சிடறாரு. ஜக்காத்துடைய பேரிச்சம்பழம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து என்ன செய்கிறாரு, வாய்க்குள்ள வச்சிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துட்டாங்க, அவர் வாயில் இந்த பேரிச்சம்பழம் வைக்கிறத பார்த்துடுறாங்க. உடனே வேகமாக கிஹ்ங்கிறாங்க, அதாவது துப்பு துப்புன்னு அர்த்தம் பார்சி மொழியில். அந்த பார்சி வார்த்தையோட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தி துப்பு துப்புங்கிறாங்க. அந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழம் சின்ன பிள்ளை வேற, அதுக்கு சட்டத்திட்டம்லாம் கிடையாது. அப்படி இருந்தும் கூட ஒத்த பேரிச்சம்பழத்தை அவங்கள பொறுத்த ஹராம் தானே, நமக்கு சாதாரண பேரிச்சம்பழம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க அந்த தொடுவது ஹராம். பன்றி எப்படி ஹராம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஹராம், தொடக்கூடாது. அப்போ துப்பு என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அமா தாரிஃபு அன்னாலான புது சதக்கா, நாம சதக்காவை ஜக்காத்தை சாப்பிடக்கூடாது உனக்கு தெரியாதா, இந்த வயசுல தெரியாதுன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சாப்பிடாதுன்னு புதுசாக சொல்லி கொடுக்கல. எப்படி சொல்றாங்க, அமா தாரிஃப் நீ அறிய மாட்டாயா, அன்னாலான குழு சதக்கா, சதக்காவுடைய பொருளை ஜக்காத்து பொருளை நம்ம சாப்பிட மாட்டோம் என்று உனக்கு தெரியாதா. அப்போ எது ஹலால் ஹராம் என்பது எப்போ சொல்லி கொடுக்குறாங்க, சின்ன குழந்தையா இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் பொழுது மற்ற ஹலால் ஹராமும் சொல்லியிருப்பாங்க, தங்களுக்கு மட்டும் உள்ள ஹராம் இருக்கு அதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற ஹராம் எல்லாருக்கும் உள்ள ஹராமையும் சொல்லி கொடுத்திருப்பார்கள். அப்ப குழந்தையை வளர்க்கும் பொழுது இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணலாம், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, இதெல்லாம் அடங்கிருது. ஹராம ஹலால எப்ப சொல்லி கொடுக்குறாங்க, சின்ன பிள்ளைய பருவ வயசு அடையாத சிறு பையனாக ஹசன் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 3072வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப நம்ம குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் செய்யத்தக்கவை எது, தகாதவை எது,
எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த விஷயங்களை சின்ன வயசுல சொன்னீங்கன்னா ஆழமா பதிஞ்சு போயிடும். பெருசா போய் எதை வேணாலும் செய்யலான்னு பழகின பிறகு அவனுக்கு போய் செய்யாதுன்னா அது வெளியேற்ற முடியாது. ஆரம்பத்திலே கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் அவன் தவறின் பக்கம் போகவே மாட்டான். இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு செய்கிற கடமை அப்போ நம்ம சரியாக செய்கிறோம். குழந்தைக்கு செய்கிற கடமை, பெற்றோர்கள் செய்கிற கடமை, முக்கியமான கடமை இதுதான். அதே மாதிரி இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவ இம்ரான் என்பவருடைய மனைவி கர்ப்பமாயிடுறாங்க. இம்ரானுடைய மனைவி தான் மரியமுடைய தாயார். அப்போ இம்ரான் என்பவருடைய மனைவி கர்ப்பிணி ஆகிடுறாங்க. கர்ப்பிணி ஆகும்போது நேர்ச்சை பண்ணுறாங்க அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு பிறக்கிற இந்த குழந்தையை இந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு நான் நேர் செஞ்சு விட்டுறேன். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. தங்களுடைய குழந்தைகளை பள்ளிவாசல் பணிக்கே நேர்ச்சை பண்ணி விட்டுருவாங்க. குழந்தை பிறந்தவுடனே அங்கே கொண்டாந்து விட்டு காலமெல்லாம் அந்த பள்ளிவாசல் சேவையை செய்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த மாதிரி நினைத்து கொண்டு அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா நேர்ச்சை பண்ணிடுறாங்க. நேர்ச்சை பண்ண பிறகு அவங்க என்ன நினைச்சு நேர்ச்சை பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு ஆம்பளை பிள்ளை நினைச்சு பண்ணிட்டாங்க. வயிற்றுல குழந்தை இருக்குது, நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது, அந்த ஆம்பளை பிள்ளை என்ன செய்வோம், பள்ளிவாசலுக்கு நேர்ச்சி பண்ணி விட்டுருவோம். பள்ளிவாசலை பராமரிக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, சுத்தப்படுத்துறது, அதை எனக்கு நிர்வாகம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளுக்காக வேண்டி நம்ம பிள்ளையை கொண்டே விட்டுருவோம் என்று அவங்க நேர்ச்சி பண்ணிட்டாங்க. நேர்ச்சி பண்ண பிறகு கடைசியில் என்ன ஆகுதுன்னா பொம்பளை பிள்ளையா இருக்கு. பெத்து ரப்பி இன்னி வதாத்துஹா உன்சா, யாரெல்லாம் நான் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டேன் என்ன செய்யறது, நான் நேர்ச்சையும் பண்ணிட்டேன், பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டேனே என்று சொன்ன பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், அந்த நேர்ச்சியை நிறைவேற்றணுங்கிற முடிவில் பொம்பளை பிள்ளையா இருந்த பரவாயில்லை என்று சொல்லி அதை பள்ளிவாசலில் ஒப்படைக்கிறாங்க. அந்த பள்ளிவாசலுடைய பொறுப்பாளர் யாரு? ஜக்கரியா நபி. மரியம் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்தில் உள்ளவங்க. அப்போ ஜக்கரியா நபி தான் மூத்தவர். அந்த பைத்துல் முகத்தஸை எல்லாம் அவர் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ இந்த குழந்தையை கொண்டாந்து கொடுத்த உடனே இதை யார் எடுத்து வளர்க்கிறது, யார் இந்த குழந்தையை எடுத்து வளர்த்து ஆளாக்கணும்ல, அது யார் பொறுப்பேற்றுக்கிறீங்க என்று சொன்ன பிறகு அதுக்கு ஒரு சீட்டு குலுக்கி போடுறாங்க. இவர் ஜக்கரியா நபியுடைய பேர் வருகிறது. அந்த ஜக்கரியா நபி எடுத்த சிறுமியாக இருக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க தகப்பன் மாதிரி இருந்து என்ன செய்யறாங்க, வளர்க்கிறாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தகப்பலஹா ரப்புஹா பி கபூலின் ஹசனின், அந்த குழந்தையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஆம்பளை பிள்ளையை தான் நேர்ச்சை பண்ணணும்பாங்க, பரவாயில்லை பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் உன் நேர்ச்சை நிறைவேற்றி என்று அல்லாஹ் என்ன செஞ்சான், ஏற்றுக்கொண்டான். அம்பத்தவா நபாத்தன் ஹசனன், அது அழகிய முறையில் அல்லாஹ் என்ன செஞ்சான், வளர செய்தான். கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அந்த மரியமுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டுட்டு குல்லமா தஹல் அலைஹா ஜக்கரியல் மெஹராப், அந்த ஜக்கரியா நபி ஒவ்வொரு தடவை அங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடம் இருக்கும்ல, அந்த பள்ளியில் உங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அங்கே போகும் பொழுதெல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கா, அங்கே உணவு இருக்கிற பார்க்குறாங்க. இவர் தான் கவனிச்சுட்டு வர்றாரு. கொஞ்சம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் விவரம் தெரிஞ்ச பிறகு பார்த்தா இவர் சாப்பாடு கொண்டு போனால் முன்னாடியே சாப்பாடு இருக்கிறது. இவர் போய் சாப்பாடு கொடுக்குறக்கா கொண்டு போறாரு. ஆனால் போகும் பொழுதெல்லாம் இவர் என்ன சாப்பாடு கொடுக்குறோம், அல்லாஹ் கொடுத்துட்றான். வஜத இந்தஹா ரிஸ்கா, அங்கே உணவை பெற்றுக் கொள்கிறார்கள். 3வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ காலவர் கேட்கிறார், யா மரியம் அன்னாளைக்கு ஹாதா, மரியமே உனக்கு எப்படி இது வந்துச்சு, நான் தானே உனக்கு சாப்பாடு கொண்டாந்து தருவேன், நான் வரும்போது நீ சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கிற, ஏது உனக்கு அப்படின்னோடனே காலத்தை ஹோமி நிந்தில்லா, அது இறைவனிடமிருந்து வந்தது. இன்னல்லாஹ யர்சுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடியவர்களுக்கு கணக்கு இல்லாமல் கொடுப்பான் என்று சொல்கிறார்கள். அப்போ ஜக்கரியா நபி இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி வளர்த்திருக்கிறாங்க, இறையச்சத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த குழந்தைகளுடைய உணவு பொறுப்பு அவன் ஏற்றுக்கிறான். உனக்கு ஏதுன்னு கேட்குற அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, இது அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்ற அளவுக்கு அந்த சின்ன வயசுல வளர்க்கிற அந்த பருவத்திலேயே இந்த இறை நம்பிக்கையும் தவக்கலையும் தக்குவாவையும் போட்டு என்ன செய்யறாங்க, வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இது 3வது அத்தியாயம் 37வது வசனம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று கூட சொட்டு காட்டின ஒரு சம்பவம். அதாவது அபூ சலமான்னு ஒருத்தர் இருந்தார். அபூ சலமாவுடைய மனைவி தான் உம்மு சலமா. அபூ சலமாங்கிறவரை ஒரு பிள்ளையை பெற்றுட்டு பிள்ளையை கொடுத்துட்டு இறந்து போயிட்டார். ஆரம்ப கால முஹாஜிர், ஹிஜ்ரத் செஞ்சவர், அபிசினியாவுக்கு போனவர். அவங்க 2 பேருமே தம்பதிகளாக நிறைய இஸ்லாத்திற்கு தியாகம் செஞ்சுருந்தாங்க. அப்போ அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்க, கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இறந்துட்டாரு, அது நான் என்ன செய்யறதுன்ற உடனே நீ ஒரு துவா செய்யி. என்ன துவா செய்யி, யா அல்லாஹ் இந்த முசீபத்து எனக்கு துன்பம் ஏற்பட்டுருச்சு, இந்த துன்பத்திலிருந்து எனக்கு கூலியை தந்துவிடு, இதை விட சிறந்தது எனக்கு தந்துவிடு என்று கேட்க சொல்றாங்க. அப்போ உம்மு சலமா அந்த துவாவை கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன செய்யறாங்க, சந்தேகத்தில் கேட்குறாங்க. நம்ம அபூ சலமா நம்ம கணவர் நல்ல கணவர், இவரை விட ஒரு நல்ல கணவர் நமக்கு கிடைக்கவே செய்யும், இதை விட சிறந்ததை தாண்டி இப்படி அல்லாஹ்ட்ட கேட்கறது என்று சந்தேகத்திலே கேட்குறாங்க.
பிறகு தான் அந்த துவா பழித்து போய் நபிகள் நாயகமே எனக்கு கணவர் ஆகிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாவலம் முடிந்த பிறகு அவங்கள என்ன செய்கிறாங்க, அவங்கள உம்மு சலமா கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த உம்மு சலமாவுக்கு ஒரு பிள்ளை அந்த அபு சலமா மூலம் பிறந்தது. அந்த பிள்ளையை ஓட்டி அனுப்பியா விட்டுருவாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆன பிறகும் கூட பிள்ளையும் தாயும் பிரிக்க மாட்டாங்கல்ல, நம்ம காலத்தை பிரிச்சிடுறாங்க. ஒரு பெண்ணு ஒரு விதவையாக இருந்தாருன்னா கல்யாணம் பண்ணுறாருந்தா பிள்ளை என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அவள் தாய் பிள்ளையை பெற்றிருக்கிறா, அவள் பிள்ளையோட தான் இருக்கணும், அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அவள் பெத்த பிள்ளைய நீ பெத்த பிள்ளை மாதிரி எடுத்துக்கிட்டா என்ன? இப்படி தான் அந்த விதவைகள் திருமணத்துக்கு நீ போனீங்கன்றால என்ன கேள்வி கேட்குறாங்க, அது எப்படிங்க அந்த பிள்ளை என்ன செய்வீங்க, அவள் பிள்ளை என்ன செய்வா? அப்போ ஒரு உடல் தேவைக்காக வேண்டி அதுக்காக வேண்டி பிள்ளையை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடணுமா? அந்த பாட்டி தாத்தா தான் ஏற்றுக்கொள்ளணுமா? ஏன் அந்த பிள்ளைகளோடு அவங்கள திருமணம் முடித்தால் உனக்கு அதிக நன்மை தானே கிடைக்கும், அவளுக்கு வாழ்க்கை கொடுத்ததும் கிடைக்கும். பிள்ளையும் தாயும் பிரித்த குற்றம் உனக்கு வராமல் இருக்குமே. உனக்கு வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக வேண்டி தாயும் பிள்ளையும் பிரிக்கிறது சாதாரண நம்ம செய்கிறோமே. ஆனால் இங்கே என்ன நடக்குது, ரசூலுல்லாஹ் வந்து ஏற்றுக்கிறாங்க. உம்மு சலமாவை கல்யாணம் பண்ணுறாங்க, உன் பிள்ளையோடு நீ இருந்துக்க. அப்போ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு பொருளாதாரத்தை வைத்து உங்கள் பிள்ளைகளும் வளர்க்கப்படுறாங்க. அப்போ மனைவிமார்களுக்கு பிள்ளைகள் வேற கணவன் மூலம் பிள்ளை இருந்தால் அதை பிரிக்கக்கூடாது. தாயையும் பிள்ளையும் பிரிக்கிறதுக்கு தனியாக தடை வேற இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இருக்கும்போது அவர் அந்த குழந்தை உமர் பின் அபி சலமாங்கிறவர் என்ன செய்கிறாரு, வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. அப்போ சாப்பிடும்போது ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற நிலை வரும்ல. அந்த மனைவி வீட்டுக்கு போகும்போது எல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது என்ன செய்வார்னா இவர்கிட்ட பார்க்குறாங்க, அந்த வளர்ப்பு முறையில் கொஞ்சம் குறை தெரியுது. என்ன குறை தெரியுது, சாப்பாட்டில் தட்டில் சின்ன பிள்ளை தெரியுங்க, சாப்பாட்டில் தட்டில் சாப்பாடு வைத்த உடனே அவர் முன்னாடி உள்ள சாப்பாட்டை சாப்பிடாம அங்கே போய் எடுக்கிறாரு, இங்கே போய் எடுக்கிறாரு, சின்ன பையன் இந்த மாதிரி உள்ளதை பார்க்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அவரே சொல்கிறாரு, நான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் வளர்ந்த சிறுவனாக இருந்தேன். காணத்து எதி தத்தீசு ஃபிஸ்ஸஹபா, அந்த தட்டில் வந்து என் கை வந்து அலை மோதி கொண்டிருந்தது. என் பக்கத்தில் உள்ளதை சாப்பிடாம பல பகுதிகளையும் போய் நான் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லு. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சின்ன பையனாக இருக்கும் பொழுது சம்மில்லா, பிஸ்மில்லா சொன்னியா, சாப்பிட்றீல பிஸ்மில்லான்னு சொல்லு. அப்போ எத்தனை பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகளே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட கற்றுக் கொடுக்குறோம் நம்ம. அப்படிலாம் இருந்ததுன்னா இறையச்சத்தோடு வளருவாங்க. சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லு. ஓ குல்பி யமீனிக்க, பிள்ளைங்க இடது கையிலலாம் சாப்பிடும். சின்ன பிள்ளை தான் நம்ம விட்டுருவோம். சொல்லிக் கொடுக்கணும், இடது கையில் எடுத்தால் இந்த கையில் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கணும். அப்படிலாம் நம்ம அதை கண்டுக்கிறாமல் விட்டீங்கன்னு சொன்னால் எதுலையும் பேணுதலாக வளராது. ஒவ்வொரு விஷயத்துக்கு ரூல் இருக்குது, ஒரு சட்டம் இருக்குங்கிறது மனசில் பதிய வைக்கணும். ரெண்டு கை நம்ம கை தான், எப்படி வேணாலும் செய்யலான்னு வளர்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி வேணாலும் போயிடும். அப்படி இல்லாமல் இந்த ரெண்டு கையில், இந்த கையில் இதை செய்யணும், இந்த கையில் இதை செய்யணும்னு கற்றுக் கொடுத்தீங்கன்னா செய்யத்தக்கதும் இருக்கிறது, செய்யத்தகாதும் இருக்கிறது என்ற ஒரு பாடம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். எப்படி சொல்கிறாங்க, ஓ குல்பி யமீனிக்க, முதல்ல பிஸ்மில்லா சொல்லு, உன் வழக்கரத்தால் சாப்பிடு என்று சொல்கிறாங்க. அடுத்தவருடைய உள்ள குறை என்னன்னு கேட்டால், சுத்தி எங்கே பார்த்தாலும் எடுக்கிறார்ல, ஓ குல் மிம்மா எலிக்க, தட்டில் உட்காந்தா உனக்கு முன்னாடி உள்ளதை சாப்பிடணும். சகன் மாதிரி சாப்பிட்றாங்க. ஒரு 5 பேர் 4 பேர் உட்காந்து கல்யாண விருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ 4 பேர் உட்காந்து சாப்பிடும்போது இவன் பக்கத்தில் சாப்பிட வேண்டியதானே, அங்கே உள்ள போய் எடுப்பான். அப்படி பெரிய ஆளுக்கு அப்படி இருக்காங்க. குழந்தைக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. பெரிய ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த கறிமண்ணில் வந்து அப்படி போய் மொத்தமாக எடுத்துக்கிறது. அப்போ சகனில் உட்காந்துருக்கிறோம், நம்ம பகுதியில் நம்ம சாப்பிடுவோம், அவன் பகுதியில் அவன் சாப்பிடுவான். அப்படி இல்லாமல் வந்து நம்ம கைகள் அலமோதா இல்லையா? ஏன் அந்த அலமோதுது? சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்கல. எதனால அப்படி ஆகுறோம்? நம்ம மேலே தப்பு இல்லைன்னு வளர்க்கப்பட்டோம். இது ஒரு சாதாரண விஷயம் தானே என்று வளர்க்கப்பட்டதுனால நம்ம அந்த மாதிரி செய்கிறோம். அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் இந்த நாகரிகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஒக்குள் மிம்மா எலிக்க, உனக்கு பக்கத்தில் இருக்கிற, உன் தட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள அதை சாப்பிடு. இப்படி வழி போதிக்கிறார்கள் பார்க்குறோம். இது புகாரியில் 5376வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற முக்கியமான கடமை என்னன்னு சொன்னால், எல்லா விதமான பண்பாடு இதை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் விளங்கிக்கணும். எல்லா விதமான பண்பாடு, ஹலால் ஹராமு, உண்ணுகிற ஒழுங்குமுறைகள், வணக்க வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையுமே அந்த சின்ன வயசுல என்ன செய்யணும், சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். அதுதான் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. அந்த மாதிரி வளர்த்தீங்கன்னா நீங்கள் முதியோர்களுக்கு போகவே மாட்டீங்க, நீங்கள் சந்தியில் விடப்படவே மாட்டீங்க. உங்கள் பிள்ளை இறையச்சம் உள்ளவன வளர்ந்தால் அல்லாஹ்வுக்கு பயந்து உங்களை கவனிப்பான். அதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து நேற்று கூட தொட்டு காட்டினா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் ஒருத்தர் இருந்தார். அவருடைய அறிவுரைகளை என்ன செய்யறான், அல்லாஹ் குர்ஆனில் பல அறிவுரைகளை எடுத்து காட்டுகிறான். சூரத்து லுக்மான் என்ற இந்த சூறாவுக்கு பேர் 31வது சூறா. அதில் என்னவெல்லாம் பிள்ளைக்கு சொல்கிறார், சின்ன பிள்ளைக்கு சொல்கிறார். லுக்மான் என்பவரை எதுக்கு எல்லாம் எடுத்து காட்டுறான்னு கேட்டால், இந்த லுக்மான் என்பது வரலாற்றில் வந்து லுக்மான் ஹக்கீம்னா ஞானி. லுக்மான் என்ற ஞானி என்று வரலாறுல சொல்லப்படுறார்.
ரொம்ப ஞான தத்துவம்லாம் பேசக்கூடியவராக அவர் இருந்தார். அந்த லுக்மான் என்பவர் வந்து தன் பிள்ளைகளுக்கு செய்த அறிவுரையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவர் நபியா நபி இல்லையா அதில் கருத்து வேறுபாடு இருக்கு. அவர் நபியா இருக்கட்டும் நபியா இல்லாமல் இருக்கட்டும், அவர் சொன்ன அறிவுரை அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து காட்டினா நமக்கு தேவைன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் சொன்ன அறிவுரை நமக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் என்று சொன்னால் இந்த அறிவுரை நீங்கள் கடைபிடிப்பதற்கு உரியது. இல்லாட்டி கதை சொல்றக்கா குர்ஆன், இந்த காதில் வாங்கி அந்த கால் விட்டு போறதுக்கா குர்ஆன்? ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கத்தான். அந்த லுக்மானை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒய்து கால லுக்மான் இப்னிஹி, லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்னார். ஓஹோ யஇதுஹு, அவருக்கு அறிவுரை சொல்லும் விதமாக சொன்னார். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். ஃபர்ஸ்ட் அறிவுரை சொல்றாரு, அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிடாத, நீ என்ன வேண்டாலும் செஞ்சுக்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற விஷயம் இருக்குது. இன்ன ஷிர்க லல்முன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது பயங்கரமான குற்றம். அப்ப நம்ம பிள்ளைகளை வந்து அவன் தௌஹீதுல வந்த ஏகத்துவ கொள்கையில வளர்ந்தால்தான் அவன் சொர்க்கத்துக்கு போக முடியும். அவன் சொர்க்கத்துக்கு போறவனா வளர்ந்தால்தான் உங்களையும் கவனிக்க முடியும். இல்லாட்டி அவன் மறுமை வாழ்க்கை நாசமா போயிடும். ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டால், லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்ன விஷயம், யா புனைய என் செல்ல மகனே நான் துஷிரிக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே. இன்ன ஷிர்க லல்முன் அலீம், ஷிர்க் என்பது இணை கற்பித்தல் என்பது அநியாயத்தில எல்லாம் பெரிய அநியாயம். திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்யலாம் அநியாயம் தான். பெரிய அநியாயம் எதுன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஒன்றை கருதுவது. ஷிர்க்னா என்ன? அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து மனுஷனை பார்க்கிறது, அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து ஒரு சமாதியை பார்ப்பது, அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு ஒரு தாயத்தை பார்க்கிறது, அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு ஒரு கொடிமரத்தை பார்க்கிறது, அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து மனிதன் சிலைகளை பார்ப்பது, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கிறதுக்கு பேர் தான் ஷிர்க் என்பது. அந்த ஷிர்க் வந்து அநியாயமானது என்று சொல்கிறார்கள். இது 31வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் இருக்கிறது. அவர் மேலும் சொல்கிறாரு, யா புனைய அருமை மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு அணுவில் சின்ன அளவுக்கு ஒரு நன்மை நீ செய்தாலும், தகுன் ஃபி சஹரா, அது ஒரு பாறைக்கு உள்ளே இருந்தாலும், அவ்ஃபி சமாவாத்தி, அது வானங்கள்ல போய் இருந்தாலும், அவ்ஃபில் அர்தி, பூமிக்குள்ள இருந்தாலும், யஅதி பிஹல்லா, அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். எப்படி சொல்லி கொடுக்கணும்? சின்ன அற்பமான ஒரு விஷயம், ஒரு கடுகளவுக்கு நீ ஒன்றை செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அது எல்லாத்தையும் அல்லாஹ் எடுத்து கொண்டு வந்துடுவான். நிப்பாட்டி கேட்பான், யாருக்கு தெரியாது எடுத்து கலவான்றத. ஒரு மிட்டாயை திருடி சாப்பிட்றது, சின்ன சின்ன பொருள்களை குழந்தைகள் சாப்பிடும்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டால், அருமை மகனே சின்ன சின்ன பொருள்களாக இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், அவன் எல்லாத்தையும் கணக்கு வச்சுட்டு இருப்பான், அது எங்கே கொண்டு ஒழிச்சு வச்சாலும் அவனுக்கு தெரியாமல் உன்னால் செய்ய முடியாது. இதெல்லாம் எப்போ சொல்லிக் கொடுக்கணும்? 25 வயசுல இல்லை. புனை என்று சொன்னாலே பருவ வயசு கீழே உள்ள பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. செல்லமா கொஞ்சம் வயசு, எது பருவ வயசு கீழே உள்ளதானே. பருவ வயசு கீழே இருக்கும் பொழுது என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த மாதிரி அல்லாஹ் இன்னல்லாஹ் லத்தீஃபுன் ஹபீர், அல்லாஹ் வந்து லத்தீஃபாக இருக்கு. லத்தீஃப்னா நுணுக்கமா பார்க்கிறவன், ஹபீர் என்றால் அனைத்தும் அறிந்தவன். அல்லாஹ் என்பவன் அவர் துல்லியமா பார்க்கிறவனா இருக்கிறான், அனைத்து அறிந்தவனா இருக்கிறான். அதனால எந்த ஒரு காரியத்தை நீ செஞ்சாலும், அது ஒரு சின்ன கடுகளவுக்கு உள்ளதா இருந்தாலும், அந்த காரியம் வந்து எங்கேயும் உன்னால மறைச்சு வைக்க முடியாது. அல்லாஹ் அதையும் கொண்டு வந்து உனக்கு கூலியோ தண்டனையோ தருவான். நீ செய்யற நல்ல காரியமா இருந்தால் அதுக்குரிய கூலியை உனக்கு தருவான், கெட்ட காரியமா இருந்தால் அதற்குரிய தண்டனையை தருவான் என்று அந்த ஒரு போதனையை சொல்றாரு. இது 31வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் இருக்கிறது. மேலும் சொல்கிறார், யா புனைய அருமை மகனே அகிமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டு. தொழுகைன்னா நமக்குள்ள தொழுகைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு விதமான தொழுகை இருந்துச்சு. இது லுக்மான்கிறவர் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தினவர். இந்த மாதிரி 5 வேளை தொழுகை அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ தொழுகை ஆக்கியிருப்பான்ல. சில பேருக்கு 50 தொழுகை இருந்துச்சு, சில பேருக்கு அதை விட கூடவோ குறைவு இருந்திருக்கு, நமக்கு சொல்லப்படலை. ஆனால் இந்த தொழுகை ரசூலுல்லாஹ்வுக்கு தான் ஆக்கப்படுது. மேராஜுக்கு போகும்பொழுது தான் 50 வக்து தொழுகை எல்லாம் கடமையாக்குறான். மூசா நபி வழிமறித்து 50 வக்துல அவன் சமுதாயம் தாங்க மாட்டாங்க, நீ அல்லாட்ட போய் மறுபடியும் ரெக்கமெண்ட் பண்ணி பேசு. அவர் பேசிட்டு வந்து அல்ல 5 வக்தாக என்ன செய்யறான், குறைச்சான்னு அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப நமக்குள்ள தொழுகை வந்து இந்த 5 வக்துங்கிறது. ஆனா தொழுகைங்கிறது இருந்துச்சான்னா ஆரம்ப காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தும் தொழுதான் செஞ்சாங்க. எல்லா நபிமார்களும் தொழுதார்கள், எல்லா நபிமாரோட உம்மத்துமார்களும் தொழுதார்கள். அந்த தொழுகை இவருக்கு என்ன தொழுகை இருந்துச்சோ, லுக்மான் அவருடைய காலத்தில் எந்த மாதிரி தொழுகை எல்லாம் கடமையாக்கி இருந்தானோ அந்த தொழுகையை சொல்றாரு. அகிமி ஸலா, தொழுகை நிலைநாட்டு. அப்ப பிள்ளைகளுக்கு வந்து தொழுகை நிலைநாட்டு என்கிற போதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சிறுக்க கூடாதுங்கிற பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பையும் எந்த ஒரு நன்மை மறைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய கண்கள்ல மண்ணை தூவ முடியாது என்கிற பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக சொல்றது என்னன்னு கேட்டா, அகிமி ஸலா, சின்ன பிள்ளைக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். தொழுகை நிலைநாட்டு. வஅமுர் பில் மஅரூஃப், சின்ன பிள்ளைக்கே சொல்லிக் கொடுக்குறாங்க, நன்மை ஏவுங்கிறாங்க. நம்ம நன்மை ஏவருக்கு 75 வயசு அவன் நினைச்சிட்டு இருக்கிறோம்.
நன்மை எப்ப சொல்றாங்க? சின்ன பிள்ளை சின்ன பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, வஅமுர் பில் மாரூஃப், நன்மையான நல்லதுன்னு தெரிஞ்சு அடுத்த சொல்லு. உனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுட்டா ஒரு சக பையன்கிட்ட போய் சொல்லு, உன் கூட்டாளிட்ட போய் சொல்லு, உனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லு. வன்ஹா அனில் முன்கர், தீமையான காரியத்தை தடு, தப்புன்னு சொல்லு. அப்ப நல்லதை வந்து அடுத்தவனுக்கும் சொல்லு, கெட்டதை வந்து அடுத்தவன் செய்யாம தடு. ஒஸ்மிர் அலாமா அசாபக, இப்படி சொல்லும் பொழுது பல இடைஞ்சல்கள் பல சங்கடங்களை நீ சந்திப்பாய், அதை சகித்துக்கொள். இந்த நன்மையை தீமையை தடுக்கிறது, நம்ம அளவுக்கு நன்மையை செஞ்சு அவனுக்கு கேள்வி கேட்க மாட்டான். நீங்களா 1000 ரக்கா தொழுகை கேட்பானா? கேட்க மாட்டான். அடுத்தவனுக்கு சொன்னா கோவம், எனக்கு நீங்க சொல்ற. அப்ப அடுத்தவருக்கு நன்மை ஏவும் பொழுது தீமையை தடுக்கும் பொழுதுதான் எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளை தாங்குற வலிமையை மகனுக்கு செல்ல மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி? ஒஸ்பிர் அலாமா அசாபக்க, உனக்கு ஏற்படுகிற இன்னல்களை சகித்துக்கொள், பொறுத்துக்கொள், சபர் செய்து கொள். இன்னதாலிக்கு மின் அஸ்மில் உமூர், இதுதான் காரியங்கள்ல உறுதியானது. எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளுடைய கடமை என்ன, பிள்ளைகளுக்கு நம்ம செய்யற கடமை என்ன, இதுதான் கடமை. சோறு கஞ்சி ஊத்துறது கடமை இல்லை, இதுதான் கடமை. என்ன கடமை? ஆகரத்தவருடைய பயத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு இறைவன் தான், இறைவன் இடத்துல யாரையும் வைக்காதுன்னு சொல்ல வேண்டும். வணக்க வழிபாடுகளை சரியாக செய்யன்னு சொல்ல வேண்டும். பண்பாடு பழக்க வழக்கங்கள் உண்ணுகிற ஒழுங்குமுறைகளை எல்லாம் செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹலால் ஹராம் எது என்பதெல்லாம் எதெல்லாம் கூடாது அதெல்லாம் குழந்தைக்கு தெரியணும். இடதுகள் சாப்பிடக்கூடாது, வலதுகள் சாப்பிடணும், அந்த சாப்பிடுற முறையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி வந்து உலகத்து சொல்லியர் ஹத்தகல் இன்னாஸ், மக்களுக்கு வந்து முகத்தை திருப்பிக் கொள்ளாத. சில பேர் சில வீடுகளில் வளர்ற பசங்களை பாத்தீங்கன்னா பேச மாட்டாங்க யாருங்க, அந்த மாதிரி இப்படி இருப்பாங்க. நீங்க சந்திக்க போனீங்கன்னா பெரிய ஒரு ராயல் ஃபேமிலி, பெரிய ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி வளர்க்கப்படுவாங்க. அப்படி இல்லாம யார் வந்தாலும் வாங்க, நல்லா இருக்கிறீங்களா, எப்ப வந்தீங்க சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு வந்து யாராவது வீடுகளுக்கு வந்தாங்கன்னு சொன்னா மக்களை விட்டு முகத்தை திருப்பிக்கிறாத. அப்ப யாரும் எந்த மக்கள் உங்களை தேடி வந்தாலும் வந்து சலாஞ்சொலி பழகி கொடுக்கணும். மாமாவுக்கு சலாஞ்சொல்லுன்னு சொல்லணும், அவங்கள்ட்ட பேச சொல்லணும். அப்ப குழந்தைகள் இருக்கும் பொழுது அந்த மாதிரி பழகி கொடுத்தீங்கன்னு சொன்னா மண்டக்கணம் உள்ளவனா வளர மாட்டான். ஏன் மண்டக்கணம் வளர்றான்? நம்ம தனி, நம்ம யாரையும் விட்டாத ஆளுக்க, நம்ம பணக்கார விட்ட ஆளுக்க, நம்ம கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ள, நம்ம மந்திரி வீட்டுக்குள்ள, இப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா அவன் நாளைக்கு எப்படி நடப்பான்? மக்கள்கிட்ட திமிரு பிடிச்சி ஆணவம் பிடிச்சி நடப்பான். ஆணவம் பிடிச்சி நடந்தானே அவனுடைய வாழ்க்கை நாசமா போயிருமா இல்லையா? அப்ப சின்ன பிள்ளைக்கே சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? உலா துசாயிர் ஹத்தகல் இன்னாஸ், மக்களை விட்டு உன் கண்ணத்தை திருப்பிக் கொள்ளாத. உலா தம்சி பில்லாலே மரகா, பூமியில ஆணவம் பிடித்து தெரியாத. அடக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளா இருக்கும் பொழுது அடக்கம், பணிவு, நெஞ்சு நிமித்துக்கிட்டு போறது, இதெல்லாம் நல்லது இல்ல. பசங்க அப்படி இருக்கிறாங்க, சட்டை போட்டா நெஞ்சு டைப்பா தெரியணும்னு போறாங்க. அந்த சட்டையை போட்டா என்ன செய்யணும், அந்த நெஞ்சு நிமித்திக்கிட்டு போனதான் 6 பேக்கர்னு சொல்றாங்களே, அந்த மாதிரிலாம் இருக்கணும். இதெல்லாம் திமிரா இருக்கிறது தானே. உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறது வேற, அதெல்லாம் காட்டுறது. பூமியில ஆணவம் பிடித்த மாதிரி தெரியக்கூடாதுப்பா. உடம்ப நல்லா வச்சுக்கிறேன், உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்காக வேண்டி அதை வச்சுட்டு அடுத்த ஒரு மிரட்ட மாதிரி போனீங்கன்னா மிரட்ட மாதிரி போறாங்க. அந்த உடம்பை திரகாத்திரமா வச்சுக்கிறோம் என்ன செய்யறான்னு கேட்டா, பாக்குறான்னு உங்களுக்கு பயப்படணும், ஒரு மாதிரி திரும்பி திரும்பி பார்க்கணும். இதெல்லாம் ஆணவம்ங்கிறது. இதெல்லாம் சின்ன வயசுல நம்ம கட்டுப்பட நடக்கக்கூடாது. உன்னுடைய உடம்புல திரகாத்திரமா இருந்தாலும் நீ பணிவைத்தான் கடைப்பிடிக்கணும். ஒரு தம்சி பில்லாது மரகா, நீ பூமியில வந்து பெருமை பிடித்து தெரியாத. இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முக்தாரின் ஃபகூர், ஒவ்வொரு பெருமை அடிக்கிறவன் அல்லாஹ் விரும்ப மாட்டான்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம பெருமை அடிச்சோம்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு பிடிச்சா நரகத்துக்கு போயிருவோம். அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் நடந்துக்க, எனக்கு பயந்து நீ நடக்க வேணாம், இறைவனுக்கு பயந்து நட என்று சொல்லி ஒவ்வொரு பெருமை அடிக்கிறவனை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். இப்படி சொல்லி பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு செய்யற முக்கியமான கடமை இதுக்குதான் நம்ம ஒப்படைச்சிருக்காங்க குழந்தைகளை. அவருக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படைச்சும் இருக்கிறான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற வகையில் படைத்தும் இருக்கிறான். நம்ம சரியாக அதுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுக்கவில்லை என்று சொன்னால் வேற வகையை பிராக்டிஸ் கொடுத்துருவாங்க. அவங்க நண்பர்கள், கெட்ட தோழர்கள் வழியாக கண்டதை கத்துக்கிட்டு வந்துருவான். நம்ம அதெல்லாம் நுழைவதற்கு முன்னாடி சரியான விஷயத்தை சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் அதுல உறுதியாளனாக வருவான் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி வக்சிதி மஷீக, உன்னுடைய நடையில நடுத்தரமான நிலையை கடைப்பிடி. நடக்கிறோம்ல, டங்கு டங்கு குடிச்சா குதிக்கிறா, கீழே உள்ளவங்க சத்த கேட்கும், நடந்து போனான்னு சொன்னா டங்கு டங்கு நடக்கிறது. நடையில் நடுத்தரத்தை கடைப்பிடி. நாளைக்கு சார்பாக நடக்கூடாது, அப்படி நடக்கிறார்கள் இருக்கிறாங்க. அதனால டங்கு குதிக்கலாமா? குதிக்க கூடாது. நடுத்தரமாக நடக்க சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா டங்கு டங்கு ஓடுற அப்படி சொன்ன செலவு இருப்பாங்க, அப்படி செய்யக்கூடாது. நல்ல நிதானமா நிறுத்தி நடன்னு சொல்லி கத்துக் கொடுக்கணுமா. ஓதல் மின் சவுத்திக, இந்த பிள்ளைகளை வந்து சத்தம் போட பாருங்க. ஒரு வீட்டுல வந்து 7 வீட்டுக்கு கேட்கும் சின்ன ஒரு விஷயத்துக்கு. அது அழகா கூப்பிட விட்டு இப்படி சத்தம் போடக்கூடாது, கொஞ்சமா சொல்லு, லேசா சொன்னா நான் தருவன்ல, இதுக்கு கத்தணுமா, அது அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு மின் சவுத்திக்க, உன்னுடைய சத்தத்தை குறைத்துக்கள் அருமை மகனே. லுக்மான் சொல்லி கொடுக்குறாரு, அருமை மகனே சத்தத்தை கம்மியா பேசு. உனக்கு தேவையானதை வந்து நீ சத்தம் போடுறத நான் தருவானா? சும்மா கேட்டா தரமாட்டானா? பாப்பா இது வாங்கி தாங்க கேட்கிறாரு, ஏன் சவுண்ட் அடிக்கிற, சும்மா சொல்லு. அப்ப நான் சும்மா சொன்னாலும் தகப்பனார் தருவான்னு கத்து கொடுத்தா அவன் கத்த போறான். அவன் எதுக்கு சவுண்ட் போடுறான்? அவன் கேட்கறது நீங்க நிறைவேற்றலன்னு சொன்னா சத்தம் போட்டா சப்போர்ட் கால ஒன்று கத்துறான். நம்ம சத்தம் போட்டு அம்மா வந்துருவாங்க, சத்தம் போட்டு வேற வேற சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம காரியம் நிறைவேறும். அதுக்கு இடம் கொடுக்காம எதுக்கு கத்துற? உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் தான் பாப்பா இருக்கிறேன்ல, நான் அம்மா இருக்கிறேன்ல, உனக்கு என்ன வேணும் சொல்லு.
அப்படி சொல்லி ஏன்னு கேட்டா இந்த அன்கர அஸ்வாதி சவுத்துல் ஹமீர், சத்தத்திலே மகா கெட்டது கழுதையின் சத்தம் தான். அப்ப அந்த கழுத சத்தம் மாதிரி அலறக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய செல்ல மகனுக்கு போதனை செய்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்ப இது ஒரு விஷயமாச்சு.